தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். சார், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பதற? நான் வரலனா அந்த விக்ரம் உன்னை அங்கேயே போட்டு தள்ளிருப்பான். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சார், ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க. என்ன சார், அந்த விக்ரம் போட்டு தள்ளிடுவான் அது இதுன்னு சொல்றீங்க? ஆமா, உன் புருஷன் பாட்டுக்கு நடு ரோட்ல அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னையா? ஓ, சொல்லலையா? பாருங்க சார், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. என்னையா, உன் உசுரை காப்பாத்துனா என்னையே விரட்டுற? உன் பையன் கேஸ விசாரிக்கும் போதே நான் சொன்னேன், ஏதாவது தகவல் கிடைச்சா என் கிட்ட வந்து சொல்லு, நான் அதை பாத்துக்கிறேன்னு. எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாம நீ விக்ரம் கிட்ட போய் சண்டைக்கு போற. எதுக்கு சார்? உங்ககிட்ட விஷயத்த சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆளாச்சுன்னு அவனை காப்பாத்துறதுக்கா? நான் பார்க்காத போலீஸ்காரங்களே இல்ல சார். என்ன மாதிரி ஆள நீ பார்த்திருக்கவே மாட்ட. உன்னை விட விக்ரம் நான் தான் கொலவெறியா இருக்கேன். பார்த்தல, நடு ரோட்ல நெத்தி மேல கண்ட வச்சான். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? வடிவே, நீ சும்மாரு. சார், நீங்க கிளம்புங்க சார். ஏதாவது தகவல் கிடைச்சா நான் சொல்றேன் சார், தயவு செஞ்சு கிளம்புங்க. நீ விரட்டுற வேகத்தை பார்த்தா சிக்கல் இருக்கும் போல தெரியுதே. ஏதோ இனியாவுக்கும் உன் மகனுக்கும் இடையில சிக்கல் ஓடுதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா மேட்டரு அதை விட பெருசா இருக்கும் போலியே. சார், எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க சார். எதை பாத்துப்ப? உன் புள்ள செத்து போன மாதிரி உன் புருஷன் சாவறத பாப்பியா? எவனை எப்படி போட்டு பார்க்கணும் தெரியாம உன் புருஷன் விளையாடிட்டு தெரியறான். அவன் பொண்டாட்டிய தப்பா பேசின ஒரே காரணத்துக்காக ஒரே டிபார்ட்மெண்ட் கூட பார்க்காம என் நெத்தியில கண்ணை வைக்கிறான்னு சொல்ற. நீ பாட்டுக்கு என்னமா பேசிட்டு இருக்க? அந்த விக்ரம பத்தி உனக்கு தெரியாது. எப்ப எதை பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு மண்டைக்கு ஏறிச்சுன்னு வையே, உன் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். யோ கண்ணாயிரம், அந்த விக்ரம் என் வாழ்க்கையை கெடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் முழுக்க அசிங்கப்படுத்தின பையா. வணக்கம். சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த ஆள் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு சார். சந்தேகப்படுறாரா? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் மேல உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிரு. ஓகே சார். ஓகே, இமீடியட்லி போ. பார்த்தாலும் கொண்டாடி போட்டு அடிச்சு ராவடி பண்ணிட்டு இவனெல்லாம் விடக்கூடாது. ஆள் இல்லைன்னு இப்ப புரியுதா நான் ஏன் அவன் மேல வெறிய அலைஞ்சிட்டு இருக்கேன்னு? ஏதாவது விஷயம் கிடைக்காதா அவனை போற்ற மாட்டோமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இனி அவன் விசாரிக்கிறப்ப அவன் உடம்பு முடியாதவன்னு சொல்லி விசாரணைய முடிக்க விடாம சமாளிச்சிட்டான். ஆனா நீ சண்டை போடுறத பார்த்தா இது சாதாரண மேட்டர் மாதிரி தெரியலையே. போதைப் பொருளுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம வேற ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ சொன்னா சொல்லு, இல்ல முட்டை தெரியாம முட்டி அந்த விக்ரம் கிட்ட மாட்டிக்கிட்டு சாவு. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் போறேன். சார், நீங்க சொல்றத நான் நம்புறேன். எனக்கு அந்த விக்ரம் பொண்டாட்டி சாகணும். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சார், கொஞ்சம் இருங்க சார், நான் வந்துடுறேன். என்னையா இது? சார், நான் உள்ள இருக்கும்போது அந்த விக்ரம மிரட்டி என்ன வெளியே கொண்டு வரதுக்காக என் பையன் ரகு விக்ரம் தங்கச்சிய காதலிக்கிற மாதிரி நடிச்சான் சார்.
வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி சிரிச்சு பேசி நடிக்க முடியல. இந்த மொத்த நாடகமும் ரிவெஞ்ச் தான். உங்க அண்ணனுங்களை பழிவாங்க நான் போட்ட பிளான். உனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீயா செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற. இல்ல நடக்கிறதே வேற. சார், இதுல இருக்கிற அந்த பொண்ணோட விஷயத்தை அவங்க மாமியார் கிட்ட சொல்லி குடும்பமே அசிங்கப்பட்டு போயிடுச்சு சார். சார், இந்த ஹார்ட் டிஸ்க்ல என் பையன் ரகுவும் விக்ரமோட தங்கச்சி அக்ஷயாவும் நெருக்கமா இருந்த போட்டோஸ்லாம் இருக்கு சார். இனியாவும் ரகுவும் பேசின ஆடியோஸ் அத்தனை இதுல இருக்கு சார். அட பாவி, இந்த பீரங்கியை ஒளிச்சு வச்சுக்கிட்டா அவன் கூட சோளத்தட்டையில சண்டை போட்ட என்னையா நீ? இது என் கையில கொடுத்துருக்க வேண்டாமா நீ? சார், என் மகனை கொன்னவளுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் சார். போலீஸ் கொடுக்கிற தண்டனையை சொல்லல சார். பாக்குறதுக்கு நான் போலீஸா இருக்கலாம், ஆனா விக்ரம் விஷயத்துல நான் 1 நம்பர் எதிரி. அவனையும் அவன் பொண்டாட்டியையும் இத வச்சு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்ணாயிரம், அந்த விக்ரம் என் நெத்தியில கண்ணை வச்சதை நீ பார்த்தல? என்ன சார் நீங்க? என் கண்ணு முன்னாடி தானே நடந்தது. இதுக்கும் சேர்த்து அவனுக்கு ஆப்பு வைப்பேன். சூர்யா, இன்னும் யார் குடும்பத்தை கெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க? கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு வெதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குழி பணியாரம் சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.